ஹாய் மக்களே! ரோட்ல என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி போகிறோம். ஸோ அதை பற்றி நினச்சி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கேமரா ஸ்டாண்ட் இல்லை, ஸோ கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கதைக்கணும். என் சேனல் இது வரைக்கும் எந்த மாதிரியான வீடியோலாம் நான் சமைக்கிற வீடியோ போட்டிருக்கேன், ரீச் ஆகலை. அப்புறம் ஏஐல எடிட் பண்ணி போட்டேன், அதுவும் ரீச் ஆகலை. ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு இந்த 2 நாளைக்குள்ளேயே 3000 பேர் வரப்போகிறாங்க ஆல்ரெடி என்னோடய சேனலில். இப்போ வந்து வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லது தான். அதனால் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாவது வீடியோ போடலான்னு நினச்சேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ட்ரெஸ் பேக்கிங் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே வந்து நிறைய ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்கி நாங்களே கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம். அங்கே போனதான் என்ன நடக்கும்னே தெரியும். ஒரு ஐடியாவும் இல்லை எங்களுக்கு. பாய். ப்ரௌன் கலர் பேண்ட்டு தான். இந்த ஒர்க் வந்து நானே பண்ணேன். கொஞ்ச நாள் ஆரி கிளாஸ் போனேன். ஸோ அதை வச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாடல் நல்லா இருக்கா, க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளெயினாக இருந்தனால நானே வந்து கொஞ்சம் மாடல் போட்டேன். ப்ரௌன் கலரில் க்யூட்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு கை எம்ப்ராய்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கூட நான் போட்டதில்லை. என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படியே இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருக்குது. சைடு பிடிச்சு அடிக்கணும். பொட்டாசுக்காக கோயிலில் போயிட்டு அங்கே கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போடுறத விட கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் நல்லா வடிவாக இருக்கும் பார்க்க. ஸோ இதை ரெண்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பேர் செம்ம கியூட். 1500 சம்திங் தான் இது. என்னோடய சிஸ்டர் தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஸ்வானா ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். ஞாபகம் சிண்ட்ரலா மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ஹீல்ஸ் ஒன்று போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா சும்மா ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க. ஏஞ்சல் என்ன ஏஞ்சல், சிண்ட்ரலா மாதிரி இருப்பீங்க. வேறு கையில் எடுத்தே பட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு நேவி ப்ளூ, என்ன ப்ளூ, ஸ்கை ப்ளூவா, கடல் ப்ளூ, கடலோட ப்ளூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா போல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க பாருங்கள். இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ரொம்ப 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 பிடிச்ச ட்ரெஸ் இது. வந்து நான் வந்து இப்போ மாலை போட்டிருக்கேன் வேளாங்கண்ணிக்கு. ஸோ மாலையை நம்ம கலட்ட போகும்போது க்யூவில் நிற்கணுமா. அது எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ க்யூவில் நிற்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மாலை கலட்டுறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து போடலான்னு நினச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக வடிவாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெஸ். இதோட முக்கியமான அழகு, இதோட வடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு மேலேயே அந்த பூ இருக்கும். அந்த பூவை பாருங்களேன், அப்படியே தொடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல். உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்சேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி தெரியுதா? இதை எப்படி இந்த ட்ரெஸ்ஸை இந்த உருவாக்கியிருக்காங்கன்னே தெரியலை. ஒவ்வொரு இதையும் அவ்வளோ யூனிக்காக இருக்குங்க. ஃப்ளவர் வந்து நம்ம தொட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. நல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் நினச்சேன், நான் ஆர்டர் பண்ணும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கல. பட் நேரில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் போடும்போது. இதுக்கு வந்து நல்லா ஒரு ஒயிட் கலர் ஹீல்ஸ் எது போட்டாலுமே ரொம்ப வடிவாக இருக்கும். அச்சா எஸ், இதுதான் நான் வந்து மாலையை கலட்டும் போது போடுறதுக்காக வச்சுருக்க ட்ரெஸ். இது ஒன்று. இப்போ வந்து நம்ம போயிட்டு ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு, ஏன்னா 1ஆந்தேதி தான் மாலை கலட்டுறாங்க. ஸோ நாங்கள் வந்து 30ஆந்தேதியே கிளம்பிடுவோம். 30ஆந்தேதி கிளம்புனோம்னா ஈவினிங் கிளம்புனா மார்னிங் போய் அங்கே இறங்கிடுவோம். இறங்கிட்டு ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் சேர்கிறதுக்குள்ள 31 ஆகிடும். அப்படி இப்படின்னு லஞ்சு அது இதுன்னு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எப்படி மேல் வலி கை கால் வலியெல்லாம் இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் நாங்கள் 1ஆந்தேதி தான் மாலை கலட்டுறோம். ஏன்னா பரபரன்னு எல்லாம் செய்ய முடியாது நம்மளால். குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வராங்க. ஓகே, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வேறு என்ன பேசுகிறது? லன்ச் டைம் வந்துருச்சு. நான் சாப்பிடணும். காலையில் சாப்பிடல. இங்கே கிளம்புறதுனாலே ரொம்ப கிளம்பி போகிற வரைக்குமே ஒரு மாதிரி இருக்கும். டென்ஷனாக இருக்கும். இதுதான் என்னோடய முதல் வீடியோ. எந்த மாதிரி வீடியோ போடுறேனே எனக்கே தெரியலை. அதான் சரி, நம்ம இப்போ கிளம்புறோமே அதே ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருவோமே. யார் என்னென்னவோ போடுறாங்க, நம்மளும் இது ஏதாவது ஒன்று போடுவோமேனு போட்டு வச்சுருக்கேன். எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது.
என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் தான் பேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் சொல்லுவேன் இல்லை, இவரும் சொல்லணுமா? நான் சொல்லுங்க. என்ன வேணும் நம்ம வந்து கிளியர். நீ இப்படி குழப்பினா நான் எப்படி யோசிப்பேன்? சொல்லுங்க. சரி, பொட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வேணாம். அடுத்தது மஸ்காரா. இதெல்லாம் போட டைம் இருக்குமோ தெரியல. முக்கியமாக பேசிக்காக 2 பேண்டு, லிப்ஸ்டிக். நம்ம ஃபேவரட்டாக போடுற லிப்ஸ்டிக் வந்து ஒரு 3 பிராண்டு இருக்குது. 3 பிராண்டு கிடையாது, சும்மா இரு. நம்ம ஏன் எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டு இருக்கீங்க பாருங்க, எல்லாத்தையும் உடைக்காரு. பேசி வெளியே போங்க. நமக்கு இது பண்ணுறது நல்லா இருக்கும். ரெட் கலர் ஷர்ட். ஓகே, ஒரு லிப்ஸ்டிக்கு. அடுத்தது என்னோட சிஸ்டர் ப்ரௌன் கலர் ஒரு வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்டைம் ஃபேவரட். எங்கே காணும்? எங்கே தம்பி அது? ஓகே, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் திறந்து பாருங்க. லிப்ஸ்டிக் எடுத்துருவாங்க, போய் சீக்கிரம் எடுத்துருவாங்க. இதில் பாதி எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. மக்களே, இதுதான் நமக்கு நெய் பாலிஷ். நெய் பாலிஷ் மக்களே, இதுதான் நம்மளோட புது நெய் பாலிஷ். இதான் நமக்கு விக்ஸு, அதுக்கு போடுற விக்ஸு. இதான் நமக்கு முதலுக்கு போடுற லிப்ஸ்டிக். இது நமக்கு இடத்துல போகும். எல்லாரும் போனால் எல்லாத்தையும் போட்டுருக்கோம். எல்லாரும் பாருங்க மக்களே. ஹேர் வந்து கொஞ்சம் சுருண்டு இருக்கும். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுனால இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சு தான் பண்ணணும். இது ஒன்றும் மக்களே, இங்கே பாருங்க, இதில் தங்கத்தை என்னை விட என் மகன் நல்லா பிளாக் பண்ணிருக்காரு. இது வந்து நமக்கு கண்ணில் போடுறது. நமக்கு அடிக்கிற வழியில் அதெல்லாம் போட்டு சுத்த முடியாது. தேவையில்லாதான் நிறைய இருக்கும். தேவைப்படுறதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எங்கள் அம்மா சாரி கட்டும்போது அந்த நேரம் கேட்டு சண்டை போட்டுருப்பாங்க. நீ எடுத்து வைக்க மாட்டியா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா பெரியவங்க அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. பாருங்க, பையன் பிறந்திருந்தா ஒன்றுமே தேவையில்லை. என்ன பண்ணுறது? வருஷத்துக்கு எங்கேயாவது கிளம்பும்போது இந்த மாதிரியான சில இதுகளை வந்து நம்ம வந்து கேரி பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இது என்னது? வாவ், இது உயிர் இருக்குது. இங்கே ஒர்க் ஆகுது, சாகலை. அப்புறம் முக்கியமாக தேவை நான் வச்சதில் பாதி வந்து தேவையில்லாததான். தேவையில்லாத ஆணி தான். தேவை இருக்கிற ஆணின்றது ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவையில்லாத ஆணிகளை தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன தேவையில்லாத இருந்ததா, என்னோட பாதி வாட்ச்மேன் செம க்யூட்டான பூரான் மாதிரி. பூரான் தெரியுமா, நம்ம விட்டு ஓடுமே அந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் செம க்யூட்டாக இருக்கும். நெயில் கட்டர் கண்டிப்பாக தேவை. இது மக்களே, நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து லெமன் ரைஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லிட்டாங்க. என் பையனுக்கு பூரி, கொஞ்சோண்டு மொச்சக்கொட்டை இது ஊற வச்சுருந்தேன். எதுக்கு வச்சேன்னு எனக்கே தெரியலை. அப்புறம் அதையும் லைட்டாக இந்த வதக்குனதில் தூக்கி அதையும் கொஞ்சம் போட்டு மேனேஜ் பண்ணி என்னோ பண்ணி வச்சுருந்தேன். லெமன் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், பூரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு என்னாலே நம்ப முடியலை. அவ்வளோ அழகாக இருக்குது பூரி. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. திடீர்னு டிஃபன் பாக்ஸ்லாம் இல்லை, பிரியாணி வாங்கின பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு எங்ககிட்ட. ஸோ அதில் எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து அதிகமாக போட்டேன் போல், ரொம்ப மஞ்சள் கலரில் இருந்துச்சு. சாப்பிட்றவங்க தான் பாவம். அடுத்தது பூரி, கிழங்கு வதக்கல், அப்புறம் கிழங்கு வந்து குட்டி குட்டியாக வெட்டி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் என் பையன் சாப்பிட்றதுக்காக. அடுத்தது என்ன இருக்குது, அந்த மொச்சக்கொட்டையாக அது கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே, பேக்கிங் ரெடி. பாய் பாய்.